ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு பொண்ணு வந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதாவது பயங்கர அழகா இருக்கு அந்த பொண்ணு பாக்குறதுக்கு. ஸோ 2 பேரும் பாத்தீங்கன்னா வந்து லவர்ஸா வந்து மாற ஆரம்பிக்கிறீங்க, உயிருக்கு உயிரா வந்து காதலிக்கிறீங்க. ஒன் டே பாத்தீங்கன்னா அவுட்டிங் வந்து போற டைம்ல 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு அதோட வேஷத்தெல்லாம் கழிச்சு ஒரு ஓனாயா மாறி உங்களோட சோல்லா உறிஞ்சு உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வயசான கிழவனா வந்து மாத்தி சாவடிக்குது. இந்த கிரேச்சரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா க்ளோவிங் ஃபாக்ஸ். இந்த கிரேச்சர் வந்து சைனா மற்றும் ஜாப்பனீஸ்ல உண்மையில வந்து நம்பப்படுது. இந்த கிரேச்சர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா பாக்குறதுக்கு ஓனாய் மாதிரி இருக்கும். அண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா பொண்ணாவும் வந்து மாறும். பசங்களை தான் வந்து டார்கெட் பண்ணி அவங்கள லவ் பண்ண வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோல்ஸ்ல வந்து உறிஞ்சு எடுத்தோன்னே அதோட வால் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுமா. எத்தனை பேர் வந்து சாவடிக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த ஓனாயோட வால் பார்த்தீங்கன்னா 1000 2000 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்து போகுமா. சோல் வந்து உறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையன் என்ன ஆவானா, அதாவது நாளைக்கு சாவு போற ஒரு கிழவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்மள வந்து கிழவனா வந்து மாத்திரும். சோ இந்த கிரேச்சர் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆனா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாதி பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கும், பாதி பாக்குறதுக்கு ஓனாய் மாதிரி இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த கிரேச்சர் பேர் வந்து க்ளோவிங் ஃபாக்ஸ்னு சொல்றாங்க.